ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கரூரில் விஜய் அவருடைய ஸ்டாம்பேஜில் நடந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தில் யாருக்கு பங்கு இருக்குன்றதும், இந்த விஷயத்தை யார் பொறுப்பேற்றுக்க வேண்டியது இருக்குன்றதும், இன்னொன்று இந்த விஷயத்தினால எந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும், இந்த விஷயத்தினால எந்த கட்சிக்கு ஒரு வகையில் பலன் ஏற்படும்ன்றதும், இன்னொன்று இதுக்கப்புறம் விஜய் அவர்களோ இல்லை அவர் கட்சிகளோ என்ன பண்ண போகிறாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு 3 பேர் தான் மிக முக்கிய காரணமாக வந்திருக்காங்க. அது ஏன்றதும் யாருன்றதும் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஆளும் அரசு. இங்கே இருக்க ஆளும் அரசுனா திமுக தான். திமுக தான் இதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காங்க. ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு அவங்க சரியான இடத்துல பர்மிஷன் தரலன்றது தான் எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு. ரைட் ஹவுஸ் இருக்கட்டும், இல்லை வேறு லொக்கேஷன் நான் கேட்குறப்பெல்லாம் அது கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கும். ஆனால் அந்த இடத்த தராமல் இவங்க இந்த குறுகிய சாலை கொடுத்தது தான் இங்கே பிரச்சனைன்றது நிறைய பேர் வைக்கிற கருத்தாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஆளும் அரசு தான். நிறைய பேர் டிவிகேவுடைய அந்த மனு காமிச்சிட்டு அதில் 10,000 பேர் தான் போட்டிருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மனுவில் அதுக்கு முன்னாடி 60,000 பேர் நிற்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மனுவை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் 10,000 பேர் தான் பர்மிஷன் கேட்டீங்க, எப்படி நீங்கள் அதிகமாக ஆள் சேர்க்கலாம்னு சொல்லி உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது மாநாடோ இல்லை வேறு எதுவும் கிடையாது. இது மக்கள் சந்திப்பு. இதில் மக்கள் தன்னெழுச்சியாக வராங்கன்றப்போ எத்தனை மக்கள் வராங்கன்றது கணிக்க முடியாது. அந்த கட்சியினால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதை தாண்டி உளவுத்துறை தான் கணிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு கிடையாது, இல்லை முதல் பிரச்சாரமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி 2 மாநாடு நடத்தியிருக்காங்க, 2 ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க. இன்னொன்று இதுக்கு முன்னாடி 5 மாவட்டத்தில் சேர்ந்தும் இருக்காங்க. ஸோ அந்த மாநாட்டிலையும் அந்த மாவட்டத்தோட பிரச்சாரத்திலையும் அவங்க கொடுத்த கணக்கை விட கணக்கு அதிகமாக தான் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி கரூரை பொறுத்தளவுக்கு இவங்க கொடுத்த கணக்கை விட கணக்கு அதிகமாக தான் வருன்றது நல்லாவே தெரியும், உளவுத்துறைக்கோ இல்லை காவல்துறைக்கோ. ஆனால் அது தெரிஞ்சு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுமே ஏன் இவ்வளோ குறுகிய இடத்துல கொடுத்தாங்கன்றது நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உங்கள் லோக்கல் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்புலன்ஸ் எம்டியான ஆம்புலன்ஸ் அங்கேயும் போயிட்டு இருக்குன்றத அங்கே இருக்க நிறைய லோக்கல் பீப்புள் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடுக்கு பிளேரில் இன்னொரு ரோடு இருக்கிறப்போ எதுக்கு அந்த ரோட்டுக்குள்ளே ஆம்புலன்ஸ் போகுதுன்றது நிறைய பேர் கேட்டுருக்காங்க. முழுக்க இருக்க தப்புன்றது இது ஆளும் அரசு சார்ந்ததாக தான் இருக்குது. அடுத்து ரெண்டாவது மிஸ்டேக் யார் மேலே பார்த்தீங்கன்னா, இங்கே தாவேக தலைவர்கள் விஜய் மேலே தான் 2வது மிஸ்டேக்கு. எதுக்கு 2வது மிஸ்டேக் இருக்குது தாவேக தலைவர் விஜய் மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் டிஃபெண்ட் அவரை பண்ணாலுமே அவர் இதுக்கு காரணம் அவர் கிடையாது, பர்மிஷன் சரியாக கொடுக்கலன்னு சொல்லி என்ன தான் டிஃபெண்ட் பண்ணாலுமே இதுக்கு அவருமே ஒரு காரணமாக தான் இருந்திருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு நல்லா தெரியும் இந்த ரோடில் ஃபுல்லாகவே டிராஃபிக் இருக்க தான் செய்யும், நம்மளால் பொறுமையாக தான் போக முடியும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி இருந்துக்கலான்றது தான் எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. நாமக்கல்லில் காலைல 9 மணி போல் பர்மிஷன் கேட்டிருந்தப்போ இவங்க கிளம்புனதே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 8:30 தான் கிளம்பியிருக்காரு. அப்போ இவர் சென்னையிலேருந்து 6 மணி போல் கிளம்பியிருந்தாருன்னா நாமக்கலுக்கு 9 மணி 10 மணிக்கு நாமக்கல்லில் மீட்டிங் முடிச்சிருந்தாருன்னா டெஃபினட்டாக அந்த கரூர் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 மணி ஆயிருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ 3-4 மணிக்கு போயிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இதை தவிர்த்துருக்கலாம். ஏன் எப்படி தவிர்த்துருக்கலாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரிப்போர்ட்டர்ஸோ சொல்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 மணி 5 மணி வரைக்கும் கூட்டமே கம்மி தான், 4 மணி 5 மணிக்கு மேலே தான் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ முன்னாடியே வந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக அதை தவிர்த்துக்கலான்றது தான் அங்கே இருக்க நிறைய பொதுமக்களும் அங்கே ரிப்போர்ட்டர்ஸும் வைக்கிற குற்றச்சாட்டு. இன்னொன்று இதுக்கு சான்றாக இந்தியா டுடேயில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாக இருக்குது. இந்தியா டுடேயில் 5 மணி 6 மணி வரைக்கும் அந்த ரோட்லேருந்து இருக்கிற சந்தை எல்லாமே ஓப்பனாக தான் இருந்தது. ஆனால் 5 மணிக்கு மேலே இருக்கிற சந்தையெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க கயிறு கட்டிட்டு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த ரோட்லேருந்து வேறு எந்த வழிக்கும் போக முடியாத நிலைமையில ஆகிட்டாங்க. அதுவுமே கூட்ட நெரிசல் ஒரு குற்றச்சாட்டு. சப்போஸ் இவர் 5 மணிக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இங்கே கயிறு கட்டின சரியாக தப்பான்றது பேசவில்லை. இவர் 5 மணிக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக இதை தவிர்த்துருக்கலான்றதை சொல்ல வரேன். ஏன்னா கண்டிப்பாக தெரியும் விஜய் அவர்களுக்கு வந்தாங்கன்னா கூட்டம்ன்றது எக்கச்சக்கமாக வரும். அவரால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்ன்றது. இவர் கூட்டம் அதிகமாக காட்டுன்றதுக்காக லேட்டாக வந்தாருன்றது தெரியல. ஆனால் விஜய் அவர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது, அவர் மேலேயும் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. நம்ம என்ன தான் டிஃபெண்ட் பண்ணாலுமே இதுக்கு அவருமே ஒரு காரணம் தான். 3வது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் மிக முக்கிய காரணம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் தான். ஏன்னா விஜய் அவர்கள் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க, இதுமாரி குழந்தைகளை கூட்டு வராதிங்க, பெண்கள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்கன்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக சொல்லியும் கூட எல்லாருமே குழந்தைகள், ஏன்னா அங்கே இறந்தது மேக்ஸிமம் குழந்தைகள் தான். அப்படி சொல்லியுமே குழந்தைகளை கூட்டு வந்திருக்காங்க, பெரியவங்க வந்திருக்காங்க, பெண்கள் வந்திருக்காங்கன்றப்போ அவங்க பார்க்கணுன்ற ஆசை இருக்கலாம். ஆனால் அது டிவிலே பார்த்தல எவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ நெரிசல் இருக்குன்றப்போ அந்த இடத்துக்கு போனதுன்றது அவங்க மேலேயும் ஒரு தவறு இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்க இதான் சொல்லியும் போகாமல் வீட்டிலேருந்து இல்லை
டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ பார்த்துருந்தாங்க, இந்த கட்சி சொன்னபடி கேட்டிருந்தாங்கன்னா, இன்றைக்கி இந்த ஒரு கட்சி மேலே ஒரு அவப்பேரும் வரதுக்கு காரணமும் கிடையாது. விஜய் அவர்களும் இந்த அளவுக்கு ஒரு நிலைக்கு போக வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. ஸோ இதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பொதுமக்கள் தான். அங்கே இருக்க பொதுமக்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஊரில் இருக்க பொதுமக்களுமே விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வராதீங்கன்னு சொன்னாங்க கூட பெண்களையோ குழந்தைகளோ கூப்பிட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் அடுத்து என்னன்னா, இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதனால் எந்த இது வந்து அரசியலாக தான் பார்க்கணும், அது வழி கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியோடைய கூட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்றப்போ இது அரசியல் தான் பார்த்தாகணும். இதனால எந்த கட்சி வந்து ஒரு பின்னடைவுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து ஆளும் அரசாங்கம் தான் இந்த பின்னடைவுக்கு சந்திக்க போகிறாங்க. ஏன்றதை தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை இருக்கிற 2 கட்சிகளை தவிர, அதாவது தாவேகாவோ திமுகவோ தவிர மற்ற எந்த கட்சியுமே அரசியல் பண்ணலை, எந்த கட்சி தலைவரும் அரசியல் பண்ணுறது கிடையாது. அது வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க வராங்க, பார்த்துட்டு யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது வந்து முறையாக பண்ணியிருக்குன்றதை மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர இதை வச்சு பெருசாக யாரும் அரசியல் பண்ணுறது கிடையாது. நாம் தமிழ் கட்சியோட 2 யூடியூபர்ஸ் மட்டும் வந்து இதையுமே அரசியலாக்கிறதுக்கு தான் அவங்க யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டா கூட இங்கே யாரும் பெருசாக அரசியல் அந்த கட்சியோட தலைவரே வந்து இது வந்து விஜய் அவர்கள் மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவர் மன உளைச்சலாக இருக்காரு, விட்டுருங்க சொல்லாலும் கூட 2 பேர் யூடியூப்பில் உட்காந்துட்டு இல்லை விஜய் தான் காரணம் சொல்லி இதையுமே ஒரு கண்டென்ட்டாகவும் ஒரு அரசியலாக பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டுட்டு இந்த 2 கட்சிகள், அதாவது ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே, இந்த 2 கட்சியில் எந்த கட்சி பின்னடைவு சந்திக்கப்படும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து திமுகவாக தான் இருக்கும். ஏன் வந்து திமுகன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா மேலே பழி வராதான்னு கேட்டிங்கன்னா, வர பழின்றது 20% தாவேகா மேலே வரும், மீதி இருக்கிறது 80% திமுக மேலே தான் வரும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறாங்க சைக்கிள் எடுத்து வெளியே போகாத, ரோடு டிராஃபிக்காக இருக்குன்றது. ஆனால் அதேமாரி நான் சைக்கிள் எடுத்து வெளியே போயிட்டு ஒன் வேல போயிட்டு அடிப்பட்டு விழுந்துட்டேன்னா, நான் வீட்டில் இருந்து என்ன சொல்லுவேன்னா, நான் ஒன் வேல போயிட்டேன் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி என் மேலே குறை சொல்லவே மாட்டேன். நான் கரெக்டாக தான் போனேன், அவங்க தப்பாக வந்துட்டாங்கன்னு சொல்லி அடுத்தவங்க மேலே தான் குறை சொல்ல பார்ப்பேன். ஸோ அதே தான் இந்த இடத்துலையும். இப்போ தாவேகா மேலே குறை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, நீ ஏன் போனோன்னு சொல்லி ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். அதாவது மக்கள்கிட்டே திருப்பி கேட்க ஆரம்பிப்பாங்க, நீ ஏங்க போகணுன்னு சொல்லி. அதனால் மக்கள் வந்து தான் மேலே பழி சொல்லிக்க மாட்டாங்க, அவங்க டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும்னு பார்க்குறப்போ அவங்க வந்து தாவேகாவை பார்க்க போனாங்கன்னா இவங்கள தான் வாலண்டரியாக போனாங்க. ஸோ இவங்க வாலண்டரியாக போகிறப்போ இப்போ தன்னான காரணமாக சொல்லிக்க மாட்டாங்க. அதனால் இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ண பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்க அவங்க தான் சொல்லுவாங்க. நான் என் தலைவனை பார்க்க போவேன், நீங்கள் தான் பாதுகாப்பு தரணும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதோ உங்கள் வேணும் சொல்லி திருப்பி அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் திரும்பும். யார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதோ, யார் இடம் சரியாக தரலையோ அந்த பக்கம் தான் திரும்பும். சன் நியூஸை தவிர நீங்கள் மற்ற சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் பெரிய இடத்துல இடம் தரல, நீங்கள் ஏன் போலீஸ் பாதுகாப்பு சரியாக தரல சொல்லி ஆளும் அரசாங்கத்து மேலே தான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இங்கே யாருமே தாவேகா மேலே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் தான் வாலண்டரியாக போனாங்க. ஸோ வாலண்டரியாக போனது இப்படி ஆச்சுன்னா மக்கள் தன்னை குறை சொல்லிக்க விரும்பாமல் டிஃபெண்ட் பண்ண பார்த்துட்டு அது ஆப்போசிட் இருக்கிறவங்களால குறை சொல்ல பார்ப்பாங்க. டெஃபினட்டாக இது வந்து பின்னடைவுன்றது ஆளும் அரசாங்கம் தான் வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் இங்கே நிறைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரூரை பொறுத்தவரைக்கும் கரூர் ஒன்றும் இப்போ ரொம்ப நாள் கட்சி ஒரு விஷயம் நடக்கலை, அதாவது பேரணியோ இல்லை ஒரு கூட்டமோன்றது ரொம்ப நாள் கட்சி நடக்கலை. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அங்கே முப்பெரும் விழா நடந்தது. அப்படி முப்பெரும் விழாவில் எந்த அளவுக்கு போலீஸ் வந்தாங்கன்றதோ இல்லை எந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருந்தது, எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருந்தது நல்லாவே பார்த்தாங்க மக்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி லைட் ஹவுஸில் திமுகன்றது பிரச்சாரமும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் பார்த்தாங்க கரூர் மக்கள் வந்து அந்த ஒரு கட்டமைப்பு பார்த்துட்டு இந்த பக்கம் தாவேகாவுடைய கூட்ட பிரச்சாரத்தில் எதுக்கு இவ்வளோ கட்டமைப்பு இல்லைன்றதை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து புதுசாக ஒரு இடத்துல பண்ணுறீங்கன்னா சரி இது இப்படி தான் இருக்கும் போலன்ற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்களை பார்த்துட்டாங்க, எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குது, எந்த அளவுக்கு போலீஸ் வராங்கன்றது. இந்த இடத்துல அந்த அளவுக்கு நிறைய கட்டுப்பாடு இல்லை அப்படின்றதுனால மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க யார் மேலே தப்பு, யார் சரியாக பாதுகாப்பு கொடுக்கலன்றது. அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராய கேஸ் அப்போ இவ்வளோ விரைவாக நடவடிக்கை எடுக்காத அரசு, துப்புரவு பணியாளருடைய ரிப்பேர் பில்டிங் போராட்டம் 13 நாள் நடந்துச்சு. இந்த 13 நாள் போராட்டத்தப்போ வெளியே வந்து கூட பார்க்காத அரசுன்றது இல்லை. சென்னையோட ஏர் ஷோவில் 5 பேர் இறந்தப்போ கூட இந்த அளவுக்கு துரிதமாக செயல்படாத அரசுன்றது இப்போ விஜயவாட ரேலியில் பொறுத்தளவுக்கு இவ்வளோ வேகமாக செயல்படுறாங்கன்னா மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்றது யோசிக்க தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அங்கே இருக்க லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும் என்ன காரணன்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வீடியோ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் தடியடி நடத்துறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சில ஆடியோ ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இதுக்கு என்ன காரணன்றதை நிறைய சோஷியல் மீடியாவில் பகிர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சோஷியல் மீடியா வர்றதுன்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வர்றது கிடையாது. சோஷியல் மீடியான்றது சோஷியல் மீடியா சர்க்குலேட் ஆகிட்டு விட்டுட்டுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்க என்ன காட்டணுமோ அதுதான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால் சோஷியல் மீடியா தான் இங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணுது, ஒரு சில உண்மைகளை வெளியே கொண்டு வரதில்லை. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டுன்றது, நிறைய பேர் குற்றச்சாட்டுலாம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஎம்கேயோட பிளான், டிஎம்கே பிளான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. சப்போஸ் அது உண்மையிலேயே டிஎம்கேயோட பிளானாக இருந்தால் டெஃபினட்டாக அவங்க பண்ண இந்த பிளான்ன்றது அவங்களுக்கு பின்னடைவாக தான் போய் முடியும். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக
தாவேகாவோட ரசிகர்களோ தொண்டர்களோ அரசியலுடைய சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறது, அது மட்டும் தான் அவங்களோட அரசியல் சூழலாக இருந்தது. அவங்களோட அரசியல் புரிதலுமே ஓட்டு போடுறது நம்ம விஜய் எனக்கு அவ்வளோதான் அவங்களோட அரசியல் புரிதலாக இருந்தது. ஆனால் எப்போ நீங்கள் அவங்களுக்கு உண்மையான அரசியல் என்னென்னு காமிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் புரிதலை வளர்த்துக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு பெரிய இளைஞர் படைன்றது விஜயோடைய கட்சியில் இருக்குது. அப்பேற்பட்ட கட்சியில் இருக்க இளைஞர் படைன்றது எப்போ அரசியல் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ டெஃபினட்டாக அந்த அரசியல்ன்றது ஒரு மேம்பட்ட அரசியலாக தான் இருக்கும். இது அவங்க எல்லாம் அரசியலை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அது இந்த பக்கம் பின்னடைவாக தான் போய் முடியும். நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அரசியல் புரிதல் இல்லாத கூட்டம், அரசியல் புரிதல் இல்லாத கூட்டம்ன்ற சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பெருங்கூட்டத்தை பார்த்து சப்போஸ் அந்த பெருங்கூட்டன்றது இதுக்கப்புறம் டெஃபினட்டாக அரசியல் மயமாக்கப்பட்ட கூட்டமாக மாறும். ஏன்னா இத்தனை நாளாக சிரிச்சு பார்த்துட்டு இருந்த அவங்க தலைவரை நீங்கள் இப்போ வந்து அள வச்சுட்டீங்க. இங்கே இருக்க எந்த ஒரு தொண்டராலையும் ரசிகர்களும் ஏற்றுக்க முடியாத மனநிலை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்கள்ட்ட இன்னொரு விஷயத்துக்கு காமிச்சிட்டீங்க, இது அரசியல், இதுதான் அரசியல்ன்றது காமிச்சிட்டீங்க. அந்த ஒரு பெருங்கூட்டன்றது இப்போ அரசியலமாக்கப்பட்டுருச்சுன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடையாக வந்து முடியும். கீழ்வெளியில் நடந்த பிரச்சனை ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து, தாமிரபரணியில் நடந்த பிரச்சனைன்றது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே மாதிரி இங்கே கரூர் நடந்த பிரச்சனைன்றது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வழிவகுக்குன்றது தான் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது சப்போஸ் திமுகவோட பிளானாக இருந்தால் டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் பலன் தராது. அவங்களுக்கு பின்னாடியே தான் கொண்டு போய் முடியும். ஏன்னா இவங்களுக்கு இப்போது பெரிய அரசியல் பெரிய ஒரு இளைஞர் படைக்கு உண்மையான அரசியலை காமிச்சிட்டதுனால அவங்க இதுக்கப்புறம் அரசியல் பயமாக்கப்பட்டுட்டாங்கன்னா இது வருங்கால தலைமுறைக்கு நல்லதாகவும் அமையும். ஒரு சில கட்சிகளுக்கு இது பிரச்சனையாகவும் அமையும். ஏன்னா ஒரு இளைஞர் படை இப்போ இருக்க ஜென்சின்றது ஒரு அரசியலமயமாக்கப்பட்டாங்கன்னா நேபாளும் ஒரு எக்ஸாம்பிள். இது வரைக்கும் உலகத்தில் எந்த வகையிலுமே எந்த ஒரு முறையிலுமே தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான பதவியாக அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு ஆன்லைன் மீட்டிங் மூலயமா பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எந்த ஒரு நாட்டிலும் நடக்காத விஷயம். அங்கே இருக்க இளைஞர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இளைஞர்கள் அரசியலமயமாக்கப்பட்டாங்கன்னா இது மிகப்பெரிய பின்னடைவாகவும் ஒரு மாநிலத்துக்கு நல்லதாகவும் போய் அமையும். ஸோ இந்த விஷயத்தில் அரசியல்மயமாக்கப்படாத கூட்டம்ன்றது அரசியல்மயமாக்கப்பட்டால் என்ன ஆகுன்றது இந்த 6 மாதத்தில் கண்டிப்பாக இங்கே இருக்க கட்சிகள் உணர்வாங்க. இப்போ லாஸ்ட்டாக விஜய் அவர்கள் வரும். விஜய் அவர்கள் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக அமையும். நம்ம என்ன தான் வந்து இது இப்போ சொல்லலாம், இது வந்து ஆளும் அரசாங்கம் ஒரு காரணம், இல்லை மக்கள் ஒரு காரணம், இவ்வளோ விதிமுறைகள் போட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன ஒரு ரிசல்ட் சொன்னாலுமே 10 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இது விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் இது ஒரு பிளாக் மார்க்காக தான் அமையும். விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போனார். அப்படி போகிறப்போ 40 பேர் இறந்துட்டாங்கிறது தான் சொல்லுவாங்களே தவிர அப்போ வந்து இத்தனை விளக்கத்தில் யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு லைன் மட்டும் தான் சொல்லப்படும். ஸோ இது வந்து விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கலில் ஒரு பிளாக் மார்க்காக தான் அமையும். இப்போ விஜய் அவர்கள் இதுலேருந்து உடஞ்சி போயிட்டு மறுபடியும் நான் டீசெண்டான பாலிடிக்ஸ் தான் பண்ண போகிறேன், இதுக்கு முன்னாடி எப்படி பாலிடிக்ஸ் பண்ணணும் அதே பாலிடிக்ஸ் தான் இதுக்கப்புறமும் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துட்டாருன்னா டெஃபினட்டாக அது வந்து அவருக்கான டவுன்ஃபாலாக தான் இருக்கும் இந்த விஷயத்துல இருந்து. ஏன்னா மற்ற கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் ஆதரவு தெரிவித்தவங்களாம் விஜய்க்கு அந்தளவுக்கு ஒரு ஆளுமை திறன் இல்லையும் சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதே விஜயவர்கள் இதுலேருந்து மீண்டு வந்து இதுலேருந்து நான் பார்த்துக்கிறதுக்கப்புறம் நீ என்னென்ன பார்த்துக்கிற மைண்ட் செட்டை வெளியே வந்து அவர் மேலே ஏற ஆரம்பித்தாங்கன்னா இது வந்து அவருடைய பொலிட்டிக்கல் கேப்பு இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இது வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கலாமல் என்னவா இருந்த ஒரு மக்களுக்கு இப்போ இந்த விஷயம்ன்றது தெளிவாக இவ்வளோ பண்ணுறாங்களே ஏன் ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்றது, இதுக்கு முன்னாடி ஆதரவு தெரிவிக்கலாமல் என்னவா அந்த கூட்டத்தை கூட திருப்பி ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுருச்சு இந்த ஒரு சம்பவம்ன்றது. ஸோ இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் கிராஃபில் ஏறணும் அப்படின்னா அவர் இதுலேருந்து மீண்டு வந்துட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டு உண்மையான பாலிட்டிக்ஸ்னால் என்னென்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டெஃபினட்டாக அவர் ஒரு பெரிய இடத்துக்கு போவார்ன்றது தான் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சிஸ்டம் வந்து தப்பாக இருக்குன்னா நம்ம சிஸ்டத்துக்கு ஆப்போசிட்டாக எடுத்து போராடக்கூடாது. அந்த சிஸ்டத்துக்கு கூடயே இருந்து சிஸ்டத்துக்கு டாப்பில் போயிட்டு அந்த சிஸ்டத்தை உடைக்கணும். அதுதான் ஈஸியான வழியும் கூட. ஸோ அப்படி இங்கே இருக்க டேர்ட்டி பாலிட்டிக்ஸ் அழிக்கணும்னா நம்ம டீசெண்டாக பாலிட்டிக்ஸ் பண்ணால் மட்டும் முடியாது. இங்கே இருக்க டேர்ட்டி பாலிட்டிக்ஸை ஒரு சில விஷயங்களை பண்ணால் தான் மேலே போக முடியும்னா அப்படி பண்ணி மேலே போயிட்டு அங்கேருந்து டீசெண்டான பாலிட்டிக்ஸை கொண்டு வரது தான் ஈஸியான வழி. ஸோ அதுக்கப்புறம் விஜயோட கிராஃப்ன்றது ஏறுதான்றதான்றது அவரோட கையிலையும் அந்த கட்சி தொண்டர்களோட கையிலையும் தான் இருக்குது. இங்கே எல்லாருமே இங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாமே அரசியல்மயமாக்கப்பட்டுட்டாங்க, இளைஞர்கள்லாம் அரசியல்மயமாக்கப்பட்டுட்டாங்கன்னா இது அவங்களுடைய கிராஃபை இன்னுமே மேலே கொண்டு போகும். இது ஏன் வந்து அவங்க அரசியல்மயமாக்கப்பட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்தையுமே ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நீங்கள் வந்து ரொம்பலாம் தேட தேவையில்லை. நான் அன்றைக்கி ஒரு பேட்டி கூட பார்த்தா 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு ஒருத்தர் வந்து கண்ணாடி போட்டு பேட்டி தராரு. நான் வந்து பொதுமக்கள் தான் இங்கே தான் வாழறேன், ஆனால்
ஒரு ரசிகர்களாக நீங்கள் இருக்காதீங்க அப்படி சொல்லி பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு அவர் ஆளும் அரசாங்கத்துக்கான ஒரு தொண்டனாக இருக்கிறத சொல்லி எக்கச்சக்க ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, விஜய் வெளிவான்னு சொல்லி. அடுத்த சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் யார் என்னன்றது எல்லா ஃபோட்டோவும் வெளியே வருது. ஸோ யாராவது விஜய்க்கு எதிராக பேசினாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் பேசினாலே அவர் ஆதரவு வெளியே வருன்றப்போ, விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் அரசியல்மயமாக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தொண்டர்கள்ன்றது இதுக்கப்புறம் அரசியல்மயமாக்கப்பட்டுட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு தொகுதிக்கு போக போக அங்கே இருக்க தலைவர்களுடைய எல்லா வரலாறுமே தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்கிறது எல்லாத்தையும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அரசியல்மயமாக்கப்பட்டாங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே பிரச்சனை. நான் வந்து ஆளும் அரசாங்கத்தை மட்டும் சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து இளைஞர் படை. விஜய் வந்து 2 கட்சி எதிர்த்திருக்காரு. அதை தாண்டி மற்ற கட்சிகளும் ரொம்ப ஆதரவு தெரிவிக்காம நியூட்ரலாக இருந்துட்டு இருக்காரு. அவர் அப்படி இருக்கிறப்போ இங்கே இருக்க எல்லா தொண்டருக்கும் ஒரே விஷயம் என்னன்னா, எல்லா கட்சிக்குமே எதிரியாக தான் தெரிவாங்க, எல்லாம் நியூட்ரலாக தெரிவாங்க. அப்படி போகிறப்போ எல்லா கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய வரலாறு எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா மொத்தத்தையும் எடுத்துருவாங்க. அவங்க அரசியல்மயமாக்கப்பட்டுட்டாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு உண்மையான அரசியல் என்னென்னு காமிச்சிட்டீங்க. அவங்க இதுக்கப்புறம் அரசியல் என்னன்றதை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா இது எல்லா கட்சிகளுக்குமே பிரச்சனை தான். இன்னொன்று லாஸ்ட்டாக என் மனசு 2 நாளாக ஊற்றிட்டு இருக்குது ஒரே விஷயம் தான். ஜாலியாக படம் நடிச்சுட்டு 6 மணிக்கு ஷூட்டிங் போனோமா, 6 மணிக்கு வந்தோமா, ஏசி கேரவன், ஏசி கார், ஏசி வீடுன்னு சொல்லி ஜாலியாக இருந்த மனுஷன் நமக்காக கஷ்டப்பட போகிற மக்கள், என்னை தூக்கி தலையில் வச்ச மக்களுக்காக நான் கஷ்டப்பட போகிறேன், உங்களுக்கு நான் உழைக்க போகிறேன்னு சொல்லி வந்துட்டு இப்போது என்ன பண்ணுறதே தெரியாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ மன உடைச்சல் உட்கார வச்சுட்டாங்க. அவர் மேலே ஒரு பெரிய பழியை விழுந்துருச்சு. பாதி மக்கள்ன்றது அவங்களும் எதிர்த்தும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட சொந்த துறையான சினிமா துறை 30 வருஷமாக கடந்து வந்த சினிமா துறையிலுமே அவர் இத்தனை நாளாக ஒரு நண்பர்களாக இருந்தாலுமே இப்போ எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மக்களுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன்னு வந்ததுனால இவ்வளோ பெரிய பழியாக சுமந்துட்டு இருக்காரு. ஜாலியாக இருக்க வேண்டிய மனுஷன் நமக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான்றது தான் 2 நாளாக ஊற்றிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுறேன்.